இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா, ஆரியங்காவு டூ தென்மலை போகிற அந்த ரோட்டில் வலது கை பக்கம் இந்த நீர்வழித்தடம் இருக்குது. நான் சொன்னேன்ல, அந்த நீர்வழித்தடம் இதுதான். அதுதான் நம்ம ட்ராவல் ஆகிக்கிட்டு இருந்த ரோடு. இப்போ ஒரு வாகனம் போச்சு, அது வந்து தென்மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து நல்லா இருக்குது, நீட்டாக குளிக்கிறதுக்கோ சோப் போடுறதுக்கோ எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடம் பெரும்பான்மையாக இந்த வழித்தடங்களில் போகக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கடை இருக்குது. அங்கே சாப்பாடு, துண்டு, சோப்பு எல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த வாகன ஓட்டிகள் வந்து அவங்க இந்த டே நைட்டு அவங்க ஓட்டிகிட்டு இருக்கவங்க, அவங்களுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ, இப்போ கீழே இறங்கி வந்து அங்கே சோப்பு ஆப்போசிட்டில் வாங்கிட்டு இங்கே வந்து சோப் போட்டு குளிச்சுட்டு நீட்டாக அவங்க ஹோட்டல்லே போய் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வண்டியிலே படுத்து விட்டுட்டு திரும்ப அவங்க ஒர்க்கை கவனிக்க போயிடுறாங்க. நம்மளை மாதிரி ஒரு சிலர் வந்து ஒரு 4-5 தடவை இந்த இடத்த கடந்து போகையில் எல்லோரும் நிற்காங்களே என்ன ஏதுன்னு நம்ம பார்க்கையில தான் தெரியுது. நல்லா இருக்குது இந்த இடம் பார்க்கையில். நம்ம ஃபுல்லாக அதை ரொட்டேட் பண்ணி காமிக்க முடியாத, ஏன்னா அங்கே சில ஃபேமிலிஸ் வந்து ஃபேமிலியாக இருக்காங்க, உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க குளிச்சுட்டு. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சைடு மட்டும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நான் போகையில் நான் அந்த பக்கமும் நான் உங்களுக்கு எடுத்து போட்டு காமிக்கேன். அந்த பக்கம் பெரிய பாறை இருக்குது, குளிக்கிறதுக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஆழமான தண்ணி தான். ஆனால் ரொம்ப ஆழம்லாம் பயப்படலாம் வேண்டாம், பசங்களே நின்று குளிக்கிற அளவுக்கு தான். அதே போல் சோப் போடவும் உட்காந்து சாப்பிடவும் அவங்க பார்த்திங்கன்னா பெரிய பாறை இருக்குது, சூப்பராக இருக்குது. அதை இன்னொரு தடவை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் காமிக்கிறேன். அதனால தான் இந்த சர்க்கிள்குள்ளேயே உங்களுக்கு நான் வீடியோவை நான் ரொட்டேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். தண்ணியும் நல்லா சுத்தமாக இருக்குது. ஆப்போசிட்டில் இந்த நீர்வழித்தடம் வந்து இது குறைய தூரம் உண்டு. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் வந்து இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போகிறது. அவங்களும் இங்கே வந்து சோப்போடு அந்த மாதிரி. இந்த மாதிரி இடம் நான் வேறு எங்கே பார்த்துருக்கேன்னா, இப்போ நீங்கள் தென்காசி டு ராஜபாளையம் இருக்குல்ல, இதுக்கு மிடில் வாசுதேவ நகருக்கும் புளியங்குடிக்கும் இடையில கோட்டமலை கருப்பசாமி கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது வந்து ப்ரைவேட்டாக உள்ளவங்களுக்கு செப்ரேட்டாக நல்ல வனப்பகுதி தான். அங்கே நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். அதுக்கடுத்து நான் பார்க்குறது இந்த இடம் தான். இது மழை பெஞ்சால் மட்டும்தான் இந்த இடங்கள்ல தண்ணி வரும், இல்லைன்னா இந்த இடங்கள்லாம் பெரும்பான்மையாக தண்ணி இருக்காது. மழை பெஞ்சேன்னா இந்த இடத்துல தண்ணி இருக்கும். நல்லா எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எனக்கு இந்த பசுமையான இடங்கள், இந்த தண்ணீர்னால் ரொம்ப பிடிக்கும். அது என்னவோ எனக்கு தெரியாது. நாங்கள் இருக்க இடங்கள்லாம் இவ்வளோலாம் கிடையாது, ஃபுல்லாக வீடு, ஒரு மரம் கூட கண்ணில் பார்க்க முடியாது. ஃபுல்லாக வெயிலும் வேறையா, கொஞ்சம் கூட காற்று இருக்காது. இது கேரளாவில் ஒரே ஒரு ஸ்பெஷல் சொல்லலாம் நான் பார்த்த வரைக்கும். அதுக்காக நான் ரொம்பலாம் நான் அது பண்ணலாம் இல்லை. மரங்கள் காற்றடிச்சா மரங்கள் அசையுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் திருவனந்தபுரத்துலலாம் நான் ஸ்டே பண்ணியிருந்திருக்கேன், அங்கேயும் மரங்கள்லாம் உண்டு. ஆனால் பெரும்பாலும் நம்ம ஊர் பக்கம் காற்றடிக்கிற மாதிரி எனக்கு அங்கே காற்றடிச்சு நான் பார்த்ததில்ல. ரொம்ப நெருக்கமாக பில்டிங்ஸாக இருக்கிறதுனால அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல, இல்லை நான் கவனிக்கலையான்னு எனக்கு தெரியல. இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக அந்த மரங்கள்லாம் இருக்குது. மற்ற இடங்கள் நான் பார்த்துருக்கேன், நல்லா ஆர்ப்பரிக்கும் மரங்கள்லாம். ஆனால் இங்கே ரொம்ப அமைதியாக அந்த மரங்கள்லாம் இருக்குது. கேரளா பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நீர்வழி தடங்கள்லேருந்து நீர் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு அப்புறம் கிணறுலேருந்து தான் எடுப்பாங்க. அங்கே உள்ள நீரில் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து ஜீரகம் போட்டு காய்ச்சி தான் குடிப்பாங்க. நீங்கள் எப்போவாவது ஆரியங்காவு டு தென்மலை இந்த ரூட்டை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, தென்காசி இந்த ரூட்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, ஒரு தடவை நின்று இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கே நிச்சயமாக பிடிக்கும்.
இதெல்லாம் வந்து நல்ல காஸ்ட்லியான கேமராவில் எடுக்க வேண்டிய வீடியோங்க. அதனால் என் ஃபோனையும் குறை சொல்லக்கூடாது, நல்லா இருக்குது. ஆனால் அந்த எப்படி சொல்ல, அது இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த இடம். நேரில் பார்த்தா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கனால நான் திங்க் பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்கிறது வைக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்களா, வண்டி ரன்னிங்லேயே இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ அங்கே எடுத்த வீடியோவில் உள்ள ஆடியோவே நான் போடல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங்ஸ் போட்டால் காப்பிரைட் அடித்து வீடியோ தூக்கிடுறாங்க. ரெண்டாவது அந்த வண்டி போகக்கூடிய சத்தம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தம் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் அதை மியூட்டில் போட்டு நான் இங்கேருந்து வாய்ஸ் எடிட்டிங் பண்ணுறேன். முடிஞ்ச ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ஆனால் குற்றால சீசன் டயத்தில் இங்கே வாங்க. மெயினாக நான் சொல்கிறது அதுதான். குற்றாலம் நீங்கள் எப்போ சீசன் டைம் இருக்கோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருவனந்தபுரம் கேரளா ஃபுல்லாக அட்டமழை அடித்ததுனா தான் குற்றாலத்துக்கு சீசன். அதுலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் நாங்கள் தள்ளி இருக்கோம். எங்களுக்கு அங்கே அடமழை பெஞ்சால் தான் எங்களுக்கு சாரலே அடிக்கும். எங்கள் ஊர்களில் மலைத்தூரல் அங்கெல்லாம் பயங்கரமாக வெள்ளம், மழை பெஞ்சு வெள்ளம் மாதிரி போனால் தான் எங்களுக்கு லைட்டாகவே மழை பெய்யும். குற்றாலத்துலேருந்து 40 கிலோமீட்டர் தான். ஆனாலும் பயங்கர சூடு எங்கள் ஊர். அந்த ஹீட்டு தாங்க முடியாமலே நாங்கள் இங்கே வருவோம். மெயினாக நான்லாம் வந்து ஹோட்டல் வச்சுருக்கேங்க. பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கேஸ் அடுப்பு தான், விறகு அடுப்பு தான். அது பார்த்திங்கன்னா சூடு தாங்க முடியாது. அதுக்காகவே இங்கே வர்றது.